அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலக அளவில் சாதனையாளர்கள் விளையாட்டுத் துறையில் அப்படின்னு பார்த்தா அப்படி எண்ணி சொல்லிடலாம். அதில் மிகப்பெரிய சாதனையை செய்தவர் ஒருவர் உண்டு. அவரை அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது, அவர் ஒரு ஏலியன்க, வெளிக்கிரகத்தை சேர்ந்தவர் அப்படின்னுலாம் அவரை வர்ணிக்கிறாங்க. ஏலியன் அப்படின்னா வெளிக்கிரகத்தில் இருந்து வந்தவர்களை குறிக்கிற அந்த ஆங்கில சொல், அது ஒரு மனிதனாக பிறந்த அவரை சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் பண்ண சாதனை அப்படி. ஒலிம்பிக்கில் மட்டும் 8 தங்க மெடல்கள் வாங்கியிருக்கிறார். பெய்ஜிங்கில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டரை 9.64 வினாடிகளில் கடந்துட்டார். அது நினச்சி பார்க்கவே ஒரு பிரமிப்பான சாதனை. அது என்ன காலா இல்லை மிஷினா இல்லை ரோபோவா? இவர் மனுஷ பிரயத்தனத்தினால இது சாத்தியமே இல்லைங்க, அவர் ஏலியன் தான் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு அவரை வர்ணிக்கிறப்பவே நாளிதழ்களில் எப்படி சொன்னாங்க, போல்ட் ஃப்ரம் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எதிரே பாராமல் அப்படி ஆகாயத்திலிருந்து ஒரு பெரிய இடி ஒன்று இறங்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? எதிரே பாராமல் வெட்ட வெளிச்சமாக ஆகாயம் இருக்கிறது, நீல கலரில், திடீர்னு அதுலேருந்து ஒரு இடி வந்துன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாது இல்லை? அது மாதிரி போல்ட் ஃப்ரம் ப்ளூ அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் பேர் ஹுசைன் போல்ட் அப்படின்னு பேர். இதில் ஆச்சரியமான விஷயம், சிறு வயதில் அவருக்கு கிரிக்கெட்டில் தான் விருப்பம் அதிகம், ஓட்டப்பந்தயத்தில் கிடையாது. ஆனால் இந்த கிரிக்கெட்டில் அவர் ரன் எடுக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு தெரியுங்களா, அப்புறம் பாலை துரத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு தெரியுங்களா, அதை பார்த்துட்டு அவருடைய அங்கிள் மாமா என்ன பண்ணார், எப்பா நீ ரன் எடுக்கிறதுக்கே இந்த ஓட்டம் ஓடுறையே, ஓடுறது தான் விளையாட்டு அப்படின்னா நீ இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போவ, வா உனக்கு ஏற்ற கிரவுண்டு இது கிடையாது, வேற ஒரு கிரவுண்டு இருக்குது வா அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் அவரை அந்த ஓட்டப்பந்தய வீரனாக களத்திலே இறக்குகிற பொழுதுதான் இந்த உலகுக்கு ஒரு ஏலியன் விளையாட்டிலே வெற்றி பெறுவதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறார். அவருக்கு பயிற்சி கொடுக்குறாரு பாருங்க, ட்ரெயினர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஒரு கோச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி தருகிறவர் தொடக்க காலத்தில் இவர் ஓடுகிற அந்த விதத்தை பார்த்துட்டு 2 அருமையான வாசகங்களை சொல்லுகிறார். இந்த ஹுசைன் போல்ட் பற்றி இல்லை, வெற்றி பெற வேண்டும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பொருத்தமான வாசகம். இவர் ஒரு 10 பேர் ஓடுறாங்க இல்லைங்களா, அதை அவர் பார்க்குறார். ரெடி 1 2 3 சொல்லிட்டு விசில் அடித்த உடனே ஓடுறாங்களா, அதை பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம், இங்கே வா ஹுசைன் இங்கே வா. 2 முக்கியமான விஷயம். 1, நீ உன் கூட ஓடி வராங்க பாரு, அவங்கள விட வேகமாக ஓடணும்னு நினைக்காத. பின்ன ரன்னிங் ரேஸுன்றதே அதுதானங்க அப்படின்னாரு. இல்லை, நீ மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய தடகள வீரனாக மாற வேண்டும் என்றால் நீ உடன் வருகிறவர்களை விட வேகமாக ஓட வேண்டும் என்று நினைக்காதே, இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பதை விட இன்னும் வேகமாக ஓட வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணினார். எப்பொழுதுமே நாம் இப்போ போயிட்டுருக்கிற இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான், கூட வரவங்க எவ்வளோ ஓடுறாங்க, என்ன ஸ்பீடில் ஓடுறாங்க நமக்கு தெரியாது. இப்போ நாம் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். இதை எப்படி அதிகப்படுத்துவது என்பதிலே கவனம் செலுத்து. 2வது, பக்கத்தில் வரவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், இந்த பக்கம் வரவன் எவ்வளோ தூரத்தில் வரான்னு இதை பார்த்துட்ருக்காத. உன் கவனம் எங்கே இருக்கணும் தெரியுமா, அதோ பார் அப்படின்னு காட்டுறார். என்னென்னா, இவங்க ஓடி வருவதற்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய கடிகாரம் ஒன்று தொலைவில் மாட்டியிருப்பாங்க. அது வினாடி சுத்தமாக நேரத்தை காட்டி கொண்டு இருக்கும். உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த கடிகாரத்தினுடைய வினாடி முள்ளில் தான் இருக்கணுமே தவிர ஓடி வருகிறவர்களுடைய கால்களிலே இருக்கக்கூடாது. அந்த முள்ளிலே நீ முனைப்போடு கவனத்தை வைத்திருக்க வேண்டும். ஏன், நேரம் என்பது முக்கியம். வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம கூட வரவங்கள விட நம்ம நல்லா சம்பாதிக்கணும், கூட வரவங்கள விட நல்லா பாடணும், கூட வரவங்கள விட நல்லா இந்த வேலையை செய்யணும். இல்லை, இன்றைக்கி நாம் இந்த வேலையை செய்கிறத விட இன்னும் சிறப்பாக நாளைக்கு எப்படி செய்கிறது, இப்போ நாம் இருக்கிற லெவலில் ஒரு படி எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, இதை யோசித்தால் நம்முடைய வெற்றிக்கு வானமே இல்லை. அதே மாதிரி காலம் என்பது மிக முக்கியம். அவர் சொன்னார் பாருங்க, கடிகாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. ஏன், குறிப்பிட்ட நேரம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கும் முடிந்து போகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நேரம் என்பது எப்பொழுதும் யாருக்கும் வயது வேறுபாடு இல்லாமல்
ஆணா பெண்ணா ஏழையா எந்த வேறுபாடும் இல்லாமல் நேரம் எப்பொழுதும் யாருக்கும் நிறைவடையலாம். அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொண்ட வேலையில் இறங்கிய பணியில் செம்மையாக செய்து வெற்றி அடைய வேண்டும். இது உசேன் போல்ட்டுக்கு அவங்க ட்ரெயினர் சொன்னது இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு அறிஞர் ஒருவர் காட்டுகிற வழி என்று நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பது என்பது தான் வெற்றியில் சக்ஸஸை தேடி போகிறவர்களுக்கு வாழ்வின் வெற்றியின் ரகசியம். நம்ம எல்லாருமே இந்த எட்வர்டு குட்டியர் அப்படின்னு ஒருத்தர் பேரை கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், கல்லூரியில் படிச்சிருப்போம். அவர் ஒரு அறிவியல் மேதை. அவர் தான் இந்த டயர் கண்டுபிடிச்சவர். அந்த டயர் கண்டுபிடிச்ச விஷயம் இருக்குதே ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் பல்லாண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் கிடைக்க வேண்டும்னு அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். என்னன்னா அது மென்மையாகவும் இருக்கணும், திடமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குதான்னு பார்க்குறார். இப்போ இரும்பு இருக்குங்களே, அது திடமானது, ஆனால் மென்மையானதா? கிடையாது. ஸ்பாஞ்ச் இருக்கே, அது மென்மையானது, தொட்டால் அப்படியே பஞ்சு மாதிரி அமுங்குது, ஆனால் அது திடமானதா? இல்லை. இப்போ இவருக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று தேவைப்படுகிறது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு 12 ஆண்டு காலம் தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்திலே விதவிதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அவர் தேடி ஒன்றும் கிடைக்கலைங்க. இந்த வம்பே வேணாம் அப்படின்னு இதை விட்டுட்டு வேறு ஒரு ஆராய்ச்சி கூடத்திற்கு சென்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கை தவறி மேலே இருந்த கந்தகம் கீழே இருந்த ரப்பர் குழம்பு மீது கொட்டி விட்டது. இது கொட்டின உடனே அது அப்படியே அந்த குழம்பு இறுகிடுச்சு. இறுகி மென்மைக்கு மென்மையாகவும் இருந்தது, திடத்திற்கு திடமாகவும் இருந்தது. அதைத்தான் நம்ம டயராக மாற்றி நம்முடைய 2 வீலரில், சைக்கிளில், பைக்கில், காரில், ட்ரக்கில், எவ்வளோ விமானத்துக்கு கூட இந்த டயர் தேவைப்படுகிறது என்றால் இவ்வளவு கனத்தை, சுமையை மென்மையாகவும் இருக்கிறது, திடமாகவும் இருந்து அது தாங்குகிறது. வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அடைய வேண்டிய லட்சியத்தில் திடமாகவும் இருக்க வேண்டும். சில தோல்விகள் வந்தால் அதை லேசாக எடுத்துக்கொள்வதற்கான மென்மையான மனமும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிச்சயம் ஒரு உசேன் போல்ட் இருக்கிறார் என்பதை நாமும் கண்டுபிடிப்போம், சாதனை படைப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.